இந்த ஒமேகா 3 உடம்புக்குள்ள போனதும் நம்ம செல்கள்ல இருந்து மூளை வரைக்கும் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல ஒமேகா 6 இருக்கு. நமக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒமேகா 6 கொழுப்பு ஒரு அமிலங்களை சுரந்து அந்த இடத்தை சுத்தி ஒரு வீக்கத்தை உண்டாக்கும். அது எப்படின்னு கேட்டா, நம்ம உடம்பு காயம்படும் பொழுது ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு வெள்ளை அணுக்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்து வெளியில இருக்கிற ஆபத்தான பாக்டீரியா கிருமிகள் அந்த இடத்துல நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம உடம்பு ஒரு பாதுகாப்பு சுவர் எழுப்புது. அதுதான் வீக்கம். ஆனா பிரச்சனை என்னன்னா, காயம் ஆறி போனதுக்கு அப்புறம் அந்த வீக்கம் அடங்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலியமா ஒமேகா 6 உடைய அளவு நம்ம உடம்புல ரொம்ப அதிகரிக்கும் பொழுது அந்த வீக்கம் நிக்காம தொடர்ந்துகிட்டே இருக்கும். கிருமிகளோட சண்டை போட வேண்டிய அந்த வீக்கம் இப்போ நம்ம ரத்த நாளங்களோடய சண்டை போட்டு அந்த இடத்தை சேதப்படுத்திடும். அப்படி டேமேஜ் ஆன அந்த இடத்துல கெட்ட கொழுப்பு ஒட்டிக்கிட்டு ரத்த ஓட்டத்தை தடுத்து பின்னாடி மாரடைப்பு வரைக்கும் கொண்டு போகும். இந்த இடத்துலதான் ஒமேகா 3 என்ட்ரி கொடுக்குது. இது உடம்புக்குள்ள போனதும் ரொம்ப இறுக்கமா இருக்கிற செல் சுவர்களை மென்மையாக்கி சுறுசுறுப்பா மாத்துது. ரத்த நாளங்களை சேதப்படுத்துற அந்த தீங்கான வீக்கத்தை இந்த ஒமேகா 3 நேரா போய் அடிச்சு விரட்டி ரத்த ஓட்டத்தை எந்த தடங்களும் இல்லாம சீராக்குது. அதனாலதான் இத இதயத்துக்கே ரொம்ப நல்லதுன்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்படி இத்தனை வேலையும் பார்க்கிற இந்த ஒமேகா 3க்குள்ள இருக்கிற 2 முக்கியமான ஹீரோக்கள் தான் இந்த EPA மற்றும் DHA. இந்த EPA நம்ம ரத்த நாளங்களை சுத்தமா வச்சு இதயத்தை பாதுகாப்பா வச்சிருக்குது. இந்த DHA நம்ம மூளைக்கும் கண் பார்வைக்கும் ஒரு மெயின் பில்டிங் பிளாக் மாதிரி நிக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சப்ளிமெண்ட்டை உங்க டாக்டர் கிட்ட கேட்காம எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.